நிறுத்து. இந்த வீடியோவை நீ திறந்தது தற்செயலில்லை. நீ இப்போது எங்கே இருக்கிறாய் என்று தெரியாது. ஆனால் உன்னுள்ளே ஏதோ ஒரு குரல் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. கேள்விக்கு பதில் தெரியவில்லை, ஆனால் கேள்வி நெஞ்சில் இருக்கிறது. ஏன் சோர்வாக இருக்கிறேன்? ஏன் என் மனம் ஒரே இடத்தில் நிற்கவில்லை? ஏன் இவ்வளவு படித்தும் பார்த்தும் யோசித்தும் உள்ளே ஒரு வெறுமை இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. பள்ளியில் சொல்லவில்லை, வீட்டில் சொல்லவில்லை, நண்பர்கள் சொல்லவில்லை. ஆனால் இன்று நான் சொல்கிறேன். இது ஒரு வீடியோ மட்டுமில்லை. இது உன் உடலுக்குள் மறைந்திருக்கும் ஒரு ரகசியம், ஒரு சக்தி. அதை நீ ஒவ்வொரு நாளும் வீணடிக்கிறாய், தெரியாமல், உணராமல், கவலைப்படாமல். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் வரலாற்றில் மிக சிறியவர்களாக இருந்தாலும் மாபெரும் உயரத்தை அடைந்தார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சாதாரண மரணம் அடைந்தார்கள். இந்த தகவலை கேட்க நீ தயாரா? அத்தியாயம் 1. உண்மையான பிரச்சனை என்ன? ஒரு கேள்வி, நேர்மையாக பதில் சொல். கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை முறை காம எண்ணங்களில் மூழ்கினாய்? எத்தனை முறை அந்த சக்தியை வெளியே விட்டாய்? எத்தனை முறை அதற்கு பிறகு ஒருவித மனச்சோர்வு வந்தது, ஒரு வெறுமை வந்தது, ஒரு அர்த்தமற்ற உணர்வு வந்தது? அந்த உணர்வுக்கு பெயர் தெரியுமா உனக்கு? அது உன் உடலின் அழுகை. அது உன் உயிர் சக்தி போய்விட்டது என்று உன் உடல் சொல்லும் வழி. நீ இப்போது 97% பேரில் ஒருவன். அந்த 97% யார் என்று தெரியுமா? தினமும் காம உணர்வுகளால் இயக்கப்படும் மனிதர்கள், விழிப்பின்றி வாழும் மனிதர்கள், உடலை வெறும் இன்பக் கருவியாக நினைக்கும் மனிதர்கள். ஆனால் 3% பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இதே சக்தியை வேறு வழியில் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் அதை மேலே நடத்துகிறார்கள், மூளைக்கு, ஆன்மாவுக்கு, படைப்புக்கு, சாதனைக்கு. அவர்கள்தான் வரலாறு நினைத்து வைத்திருக்கும் மனிதர்கள். இன்று நீ அந்த 3%த்தில் நுழைய முடியுமா என்று பார்க்கப் போகிறோம். அத்தியாயம் 2. மறைக்கப்பட்ட எதிரி யார்? உன் எதிரி வெளியே இல்லை. உன் எதிரி உனக்குள்ளேயே இருக்கிறான். அவன் பெயர் கட்டுப்பாடற்ற ஆசை. இந்த நவீன உலகம் என்ன செய்கிறது என்று யோசி. காலையில் எழுந்திருக்கும் போதே தொலைபேசி திறக்கிறாய். உடனே ஒரு அழகான படம், ஒரு தூண்டுதல் தரும் வீடியோ, ஒரு காம எண்ணம். உன் மூளை ஒரு குறிப்பிட்ட ரசாயனத்தை சுரக்கிறது. நீ அந்த உணர்வை நோக்கி ஓடுகிறாய். இது யாரோ நினைத்து வடிவமைத்த ஒன்று. உன் கவனத்தை விற்கும் தொழில், உன் ஆசையை பணமாக்கும் தொழில். அவர்களுக்கு உன் வாழ்க்கை முக்கியமில்லை, உன் சக்தி முக்கியமில்லை, உன் எதிர்காலம் முக்கியமில்லை. உன் கவனம் மட்டும் வேண்டும், உன் வலிமை மட்டும் வேண்டும். நீ அதை கொடுத்து கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு முறை தூண்டுதல் தரும் படத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு முறை அந்த சக்தியை வெளியே விடும்போது, நீ சிறிது சிறிதாக உன் வாழ்க்கையின் அடிப்படை எரிசக்தியை அணைக்கிறாய். இது என் கருத்து மட்டுமல்ல. இது 1000 ஆண்டுகளாக ஞானிகள் கண்டுபிடித்தது, யோக மரபு சொன்னது, ஆயுர்வேதம் எச்சரித்தது. உவமை 1. நிலக்கரியும் வைரமும். ஒரு கேள்வி, நிலக்கரியும் வைரமும் ஒரே பொருளிலிருந்து வருகிறன என்று தெரியுமா? இரண்டும் கார்பன், ஒரே அணுக்கள், ஒரே மூலம். ஆனால் வேறுபாடு என்ன? அழுத்தம். வைரம் என்பது கோடிக்கணக்கான ஆண்டுகள் மிக பெரும் அழுத்தத்தில், மிக உயர்ந்த வெப்பத்தில் தன்னை உள்ளே திருப்பிக் கொண்டு உருவான ஒன்று. நிலக்கரி அதே அழுத்தத்தை தாங்காமல் சிதைந்தது. உன் உடலில் உள்ள சக்தி நிலக்கரி போன்றது. நீ அதை வெளியே விட்டால் நிலக்கரியாகவே போகும். நீ அதை உள்ளே தடுத்து திருப்பி மேலே அனுப்பினால் வைரமாக மாறும். வைரம் என்றால் என்ன? கூர்மையான மனம், ஆழமான நினைவாற்றல், படைப்பு சக்தி, ஆன்மீக விழிப்பு, காந்த ஆளுமை. இது கட்டுக்கதை இல்லை, இது உன் உடலின் உண்மை. அத்தியாயம் 3. உடலின் இறுதி சாரம். விந்து என்றால் என்ன? ஆயுர்வேதம் ஒரு உண்மையே சொல்கிறது. உன் உடல் உண்ணும் உணவு மாறுகிறது. உணவு முதலில் இரத்தமாகிறது, இரத்தம் சதையாகிறது, சதை கொழுப்பாகிறது, கொழுப்பு எலும்பாகிறது, எலும்பு மஜ்ஜையாகிறது, மஜ்ஜை விந்தாகிறது. இது உடலின் இறுதி, மிகவும் செறிவான, மிகவும் மதிப்பு மிகுந்த உயிர் சாரம். ஒரு உணவு முழுவதும் மாறி பல நிலைகள் கடந்து இறுதியில் உருவாவது விந்து. ஆயுர்வேத மரபில் இதை ஓஜஸ் என்று சொல்கிறார்கள். ஓஜஸ் என்றால் உயிர் ஒளி, உடல் பளபளப்பு, மன ஆழம், ஆன்மீக சக்தி. ஒரு மனிதனின் முகம் ஏன் ஒளிர்கிறது? ஒரு மனிதனின் கண்கள் ஏன் ஆழமாக இருக்கின்றன? ஒரு மனிதனின் குரல் ஏன் மக்களை மயக்குகிறது? ஓஜஸ், அந்த உயிர் சக்தி நிரம்பி இருப்பதால். இது ஆயுர்வேத மரபு கூறும் விளக்கம். நவீன மருத்துவத்தில் இதற்கான இணையான ஆராய்ச்சிகள் இன்னும் ஆழமாக நடக்கின்றன. ஆனால் நூற்றாண்டுகளாக ஞானிகள் இதை அனுபவித்தார்கள். இந்த ஓஜஸை நீ ஒவ்வொரு முறை வெளியே விடும்போது என்ன நடக்கிறது என்று தெரியுமா? உடல் மீண்டும் உருவாக்க வேண்டும். உணவு மீண்டும் ஒவ்வொரு நிலையாக கடக்க வேண்டும். அந்த உழைப்பில் உன் உடல் சோர்கிறது, உன் மூளை மங்குகிறது, உன் கண்கள் மழுங்குகின்றன. இதை நீ பிரெயின் ஃபாக் என்று தெரிந்திருக்கிறாய். யோசிக்க முடியாத உணர்வு, படிக்க முடியாத அவஸ்தை, ஒன்றிலும் கவனம் செலுத்த முடியாத மனம். இதன் ஒரு முக்கியமான காரணம் நீ தெரிந்து கொள்ளவில்லை. அத்தியாயம் 4. தண்டுவடம், ஒரு ஆன்மீக ஏணி. யோக மரபில் ஒரு ஆழமான கருத்திருக்கிறது.
முதுகெலும்பு வெறும் எலும்பு மட்டுமில்லை, அது ஒரு ஆன்மீக ஏணி, கீழிருந்து மேலே போகும் ஒரு சக்தி வழி. யோகிகள் இதை சுஷும்னா என்று சொல்கிறார்கள். அந்த நாடியில் சக்தி செல்லும்போது மனிதன் விழிப்படைகிறான், கூர்மை பெறுகிறான், மூன்றாம் கண் திறக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த சக்தி எங்கிருந்து வருகிறது? கீழிருந்து. மூலாதாரம் என்று சொல்லப்படும் ஆற்றல் மையம், உடலின் அடிப்பகுதி. அதுவே முதல் நிலை. அந்த சக்தி மேலே பாயும்போது படிப்படியாக ஒவ்வொரு நிலையும் கடந்து இறுதியில் சகஸ்ரார தலைமுகட்டை அடைகிறது. அங்கே என்ன நடக்கிறது? ஞானம், சாந்தி, ஆழ்ந்த மகிழ்ச்சி, ஆன்மீக விழிப்பு. ஆனால் இந்த சக்தி கீழேயே கசிந்து போனால், ஏணியில் ஏறுவதற்கு பதிலாக கீழேயே விழுந்தால், அது உன் தினசரி வாழ்க்கையில் என்ன ஆகிறது என்று தெரிகிறதா? மனச்சோர்வு, சோம்பல், மனம் அலையும், கவனம் சிதறும், உணர்ச்சிகளால் இயக்கப்படுவாய். எந்த முடிவும் சரியாக இருக்காது. இது யோக மரபின் ஒரு விளக்கம். இது ஒரு ஆன்மீக கண்ணோட்டம், அறிவில் அல்ல என்பதை புரிந்துகொள். ஆனால் இந்த மரபை பின்பற்றிய ஞானிகள் வரலாறு முழுக்க அசாதாரண உள்சக்தி பெற்றவர்களாக விளங்கியுள்ளனர். உவமை 2. ஆற்றும் மின்சாரமும். ஒரு நதியை நினை. அது வேகமாக ஓடும்போது அழகாக இருக்கும். ஆனால் அந்த நீர் கடலில் கலந்துவிடும், மறைந்துவிடும். ஆனால் அதே நதிக்கு குறுக்கே ஒரு அணை கட்டினால் நீர் தேங்குகிறது, அழுத்தம் கூடுகிறது. அந்த அழுத்தம் டர்பைனை சுழற்றுகிறது, மின்சாரம் உருமாகிறது, இருட்டான நகரம் ஒளிர்கிறது. அதே நீர், அதே சக்தி, ஆனால் திசை மாறியது. உன் உடலும் அப்படித்தான். அந்த சக்தியை கட்டுப்படுத்தி திருப்பி மேலே அனுப்பும்போது நீ ஒரு மின் நிலையமாக மாறுவாய். உன் சிந்தனை கூர்மையாகும், உன் படைப்பு திறன் விரிவடையும், உன் கண்கள் ஒளிரும், உன் வார்த்தைகளில் சக்தி வரும். மக்கள் உன்னை நோக்கி இழுக்கப்படுவார்கள். இதை மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி என்று வெளியே சொல்கிறார்கள். உள்ளே இது ஓஜஸ். அத்தியாயம் 5. மனிதன் என்றால் என்ன? விலங்கிலிருந்து வேறுபாடு என்ன? விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? உடல் அமைப்பு மட்டுமா? மூளை அளவு மட்டுமா? இல்லை. விலங்கு உணர்வுகளால் இயக்கப்படுகிறது. பசி வரும்போது தின்னும், காமம் வரும்போது செயல்படும். அது அதன் இயல்பு, அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் மனிதனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. நான் இந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியும் என்ற சக்தி. இந்த ஆசை வருகிறது, ஆனால் நான் இதற்கு அடிமை இல்லை என்ற விழிப்பு. இந்த விழிப்பே மனிதனை மனிதனாக்குகிறது. ஒரு மனிதன் தன் காம உணர்வுகளை நிர்வகிக்க தெரியவில்லை என்றால் அவன் உடல் ரீதியாக மனிதன், ஆனால் விழிப்பு ரீதியாக விலங்கின் நிலையில்தான் இருக்கிறான். இது கடுமையான வார்த்தை, ஆனால் இது உண்மை. கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் என்ன சொன்னார் என்று தெரியுமா? இந்திரியங்களை வென்றவனில் யோகி, இந்திரியங்களுக்கு அடிமையானவன் நாசமடைகிறான். இது வெறும் ஆன்மீக வார்த்தை மட்டுமில்லை, இது உன் தினசரி வாழ்க்கையில் நடக்கும் யுத்தம். அத்தியாயம் 6. உன்னை பலவீனமாக்குவது என்ன? நவீன உலகம் உன்னை எப்படி பலவீனமாக்குகிறது என்று சொல்கிறேன். இது யாரையும் குற்றவாளி ஆக்குவதற்காக இல்லை, இது நீ விழிப்போடு பார்க்க வேண்டும் என்பதற்காக. முதலில் தூண்டுதல் தரும் படங்களும் வீடியோக்களும். இது உன் மூளையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மிகவும் அதிகமாக தூண்டுகிறது. மூளை அதற்கு பழகிவிடுகிறது. உண்மையான உறவில் உன்னால் மகிழ்ச்சி கொள்ள முடியாது, உண்மையான வாழ்க்கையில் உன்னால் கவனம் செலுத்த முடியாது. எல்லாமே சப்பென்று இருக்கும். இது ஒரு சிறை, ஆனால் இந்த சிறையை நீயே கட்டிக்கொண்டாய். 2வது, தூண்டுதல் தரும் உணவு. அதிக மசாலா, அதிக இனிப்பு, அதிக வெப்பம் தரும் உணவு. இவை உடலில் ஒரு உள் உற்சாகத்தை உருவாக்கி காம உணர்வுகளை அதிகப்படுத்துகிறன என்று ஆயுர்வேத மரபு சொல்கிறது. சாத்வீக உணவு, அதாவது சுத்தமான, எளிமையான, இயற்கையான உணவு மனதை அமைதிப்படுத்துகிறது. 3வது, இரவு கண் விழிப்பு. தொலைபேசி பார்த்து கொண்டு தாமதமாக தூங்குவது. இது உடலின் இயற்கையான சக்தி மீட்டெடுக்கும் நேரத்தை திருடுகிறது. 4வது, தனிமை இல்லாத மனம். எப்போதும் சத்தம், எப்போதும் கண்டென்ட், எப்போதும் தொடர்பு. இந்த நிரந்தர சத்தம் மனதை அமைதிப்படுத்த விடாமல் ஆற்றலை கரைக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்தால் என்ன ஆகும்? நீ ஒரு மிகவும் சோர்ந்த, மிகவும் குழப்பமான, மிகவும் வலியுடன் வாழும் மனிதனாவை. அதுவே இன்றைய இளைஞர்களின் நிலை. அதுவே 97% நிலை. அத்தியாயம் 7. மாற்றத்தின் வழி. 3 நிலைகள். இப்போது உண்மையான பயணம் தொடங்குகிறது. ஒரு மாற்றம் சாத்தியம் என்று நம்பு. இது 21 நாட்களில் நடக்கும். இது ஒரு முறை முடிவெடுத்தால் மட்டுமே நடக்கும். நிலை 1. விழிப்பு. முதல் 7 நாட்கள். இந்த நிலையில் நீ செய்வது ஒன்றே ஒன்று. பார். உன் மனம் எப்போது அந்த திசையில் போகிறது என்று பார். உன் கண்கள் எதை தேடுகின்றன என்று பார். உன் எண்ணங்கள் எப்போது தூண்டப்படுகின்றன என்று பார். தடுக்க வேண்டாம், போர் பண்ண வேண்டாம், வெறுக்க வேண்டாம். வெறும் பார்வையாளனாக நில். ஆஹா, இப்போது அந்த எண்ணம் வருகிறது என்று உணர். இந்த விழிப்பே மாற்றத்தின் தொடக்கம். இந்த 7 நாட்களில் ஒரு கட்டுப்படுத்துதல் மட்டும் வை. தூண்டுதல் தரும் எந்த கண்டென்ட்டும் பார்க்க வேண்டாம். தொலைபேசியில் தூண்டுதல் தரும் படங்கள், வீடியோக்கள் எல்லாவற்றையும் நீக்கு. இந்த ஒன்று மட்டும் போதும் இப்போது. நிலை 2. திசை மாற்றம். 8 முதல் 14 நாட்கள்.
இப்போது நீ அந்த சக்தியை வேறு வழியில் நடத்த கற்றுக்கொள்கிறாய். காலை 5 மணிக்கு எழு. 10 நிமிடம் மட்டும் தரையில் உட்கார். முதுகு நேராக இரு. கண்கள் மூடு. மூச்சை கவனி. உடல் சோம்பல் சொல்லும், மனம் வேண்டாம் என்று சொல்லும். ஆனால் நீ உட்கார். 5 நிமிடமாவது. இந்த ஒரு செயல் ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது. நீ உன் உடலிடம் சொல்கிறாய், நான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், நீ என்னை இயக்கவில்லை, நான் உன்னை இயக்குகிறேன். இது ஒரு புரட்சி. சிறிய செயல், பெரும் மாற்றம். நிலை 3. மாற்றம் 15 முதல் 21 நாட்கள். இப்போது நீ ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குகிறாய். ஒவ்வொரு இரவும் தூக்கத்திற்கு முன் 5 நிமிடம் எழுது. இன்று நான் என் சக்தியை எங்கே செலவழித்தேன்? என் மனம் எங்கே அலைந்தது? நாளை நான் என்ன வேறாக செய்வேன்? இந்த கேள்விகள் உன் நரம்பு மண்டலத்தை மெதுவாக புரோகிராம் செய்கின்றன. நீ யார் என்று உன் மூளை மாற்றிக்கொள்கிறது. 21 நாட்கள் கடந்தால் நீ வேறொரு மனிதன். உன் கண்களே சொல்லும், உன் ஆற்றல் சொல்லும், உன் கவனம் சொல்லும். அத்தியாயம் 8. தினசரி ஒழுக்கம். உன் உயிர் சக்தி காக்கும் வழிகள். இது அப்டிராக்ட் அல்ல, இது கான்கிரீட். இவை செய்யக்கூடியவை. இன்றிலிருந்தே தொடங்கலாம். 1. காலை எழுவது. பிரம்ம முகூர்த்தம், அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பான நேரம். பலர் அமைதியின் உச்சமாக சொல்கிறார்கள். பல யோக மரபுகள் இந்த நேரத்தை மனம் மிகவும் தெளிவாகவும் திறந்தும் இருக்கும் நேரம் என்று கூறுகின்றன. இந்த நேரத்தில் எழுந்து அமைதியில் உட்கார்ந்து உன் மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பு. 2. முதுகு நேராக இரு. இது வெறும் தோற்றம் அல்ல. நேரான முதுகு என்பது நரம்பு மண்டலத்திற்கு ஒரு செய்தி. நான் விழிப்பாக இருக்கிறேன், நான் ஆட்சி செலுத்துகிறேன். தினமும் உட்காரும்போது, நடக்கும்போது முதுகு நேராக இரு. 3. கண்களை காப்பாற்று. திருஷ்டி என்று சொல்கிறார்கள். கண்கள் வழியாக சக்தி வெளியே போகிறது. தூண்டுதல் தரும் எதையும் பார்க்காதே. அது திரையிலிருந்து வந்தாலும் நேரில் வந்தாலும் கண்களை கட்டுப்படுத்தினால் மனதை கட்டுப்படுத்தலாம். 4. வாயை காப்பாற்று. தேவையற்ற பேச்சு சக்தியை கரைக்கிறது. குறைவாக பேசு, ஆழமாக பேசு, வார்த்தைகளுக்கு மரியாதை கொடு. 5. உணவை கவனி. சாத்விக உணவு என்றால் பழம், காய்கறி, முழு தானியம். இவை மனதை அமைதிப்படுத்தும். தீவிரமான மசாலா, இறைச்சி, அதிக இனிப்பு இவை மனதை அலைய செய்கின்றன என்று ஆயுர்வேத மரபு கூறுகிறது. 6. இரவு ஒழுக்கம். தூக்கத்திற்கு 1 மணி நேரம் முன்பு தொலைபேசியை வை. அலைச்சலற்ற மனதுடன் படு. இந்த ஒரு பழக்கம் மட்டுமே உன் தூக்கத்தை ஆழமாக்கும், உன் உடல் சக்தியை சரியாக மீட்டெடுக்கும். 7. நிலத்தில் நட. நிலம் என்பது வெறும் மண் அல்ல. பல யோக மரபுகளும் தாய் வழிபாட்டு மரபுகளும் நிலத்தோடு தொடர்பு கொள்வது உடல் சமநிலையை தருகிறது என்று கூறுகின்றன. காலை வெறும் காலில் புல்வெளியில் நட அல்லது மண்ணில் நட. 5 நிமிடம் போதும். அத்தியாயம் 9. உயர்ந்த விழிப்பு. இது எங்கே அழைத்துச் செல்லும்? இதுவரை நாம் பேசியது மேற்பரப்பு. இப்போது ஆழத்திற்கு போகலாம். விந்து சக்தி காக்கப்படும் போது என்ன நடக்கிறது என்று பலர் சொல்கிறார்கள். முதல் சில நாட்கள் அமைதியின்மை, மனம் அலையும், உடல் சோதிக்கும். 1 வாரம் கடந்தால் ஒரு நிறைவு வரத் தொடங்கும். 2 வாரம் கடந்தால் மனக்கூர்மை வரும், நினைவாற்றல் வரும். 1 மாதம் கடந்தால் ஒரு விசித்திரமான நிம்மதி வரும், ஒரு பூர்ணத்துவ உணர்வு வரும். 3 மாதம் கடந்தால் உன்னை பார்ப்பவர்கள் மாற்றம் உணர்வார்கள். உன்னில் ஒரு அமைதி தெரியும், ஒரு ஆழம் தெரியும், ஒரு ஆற்றல் தெரியும். இதை பிரம்மச்சரியா என்று சொல்கிறார்கள். பிரம்மன் என்றால் பரமசத்தியம். அதன் நடையில் நடக்கும் வழி பிரம்மச்சரியம். இது வெறும் தவிர்த்தல் அல்ல, இது ஒரு உள்நடை, ஒரு வழி. இந்த வழியில் நடந்தவர்கள் வரலாறு முழுக்க அசாதாரண சக்தி பெற்றவர்களாக விளங்கினர். விவேகானந்தர் என்ன சொன்னார் என்று தெரியுமா? ஒரு மனிதன் 12 ஆண்டுகள் முழுமையான பிரம்மச்சரியம் காத்தால் அவன் மூளையில் ஒரு மாற்றம் நடக்கிறது. அவனால் நினைத்தது நடக்கும். அவன் ஒரு வார்த்தை பேசினால் மக்கள் கேட்பார்கள். இது விவேகானந்தரின் ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆழமான நம்பிக்கை மரபு. இதை அவரவர் அனுபவத்தில் சரிபார்க்க வேண்டும். இன்று போர்னோகிராஃபி கோடிக்கணக்கான மக்களை இந்த வழியில் இருந்து திசை திருப்புகிறது. அவர்களை பலவீனமாக வைத்திருக்கிறது. ஏனென்றால் பலவீனமான மக்கள் எளிதில் நுகர்வோராகிறார்கள். வலிமையான மக்கள் அவர்களை நுகர வைக்க முடியாது. அவர்கள் சுதந்திரமாக சிந்திக்கிறார்கள். சமூகம் அவர்களை பயமுத்துகிறது. அதனால்தான் இந்த ரகசியம் பரவலாக பேசப்படுவதில்லை. அத்தியாயம் 10. மனசாட்சியின் மறுவடிவமைப்பு. 21 நாள் திட்டம். உன் மனம் ஒரு பலகை. இப்போது அந்த பலகையில் என்ன எழுதியிருக்கிறது? நான் பலவீனன், நான் கட்டுப்படுத்த முடியாதவன், இது என் இயல்பு. இவையெல்லாம் நீ எழுதவில்லை. சமூகம் எழுதியது, மீடியா எழுதியது, பழக்கங்கள் எழுதியது. இனி நீ எழுது. 21 நாள் மனசாட்சி மாற்ற திட்டம். நாள் 1 முதல் 7. நான் என் உடலின் ஆட்சியாளன். என் சக்தி என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை காலையில் 10 முறை சொல், இரவில் 10 முறை சொல், உணர்வோடு சொல். நாள் 8 முதல் 14. என் விந்து சக்தி என் மூளைக்கு பயணிக்கிறது. என் கவனம் கூர்மையாகிறது. என் படைப்பு திறன் விரிகிறது. இதை உணர்வோடு சொல். கண்களை மூடி உணர். நாள் 15 முதல் 21. நான் 3% பேரில் ஒருவன். நான் என் தலைமுறையில் வித்தியாசமானவன். என் ஒழுக்கம் என் ஆகாரம். இதை உன் அடையாளமாக நம்பத் தொடங்கு.
நரம்பு அறிவியல் கூறுகிறது, ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் வலிமையான உணர்வோடு சொல்லப்படும்போது மூளையில் புதிய நரம்பு வழிகள் உருவாகிறன. இதை நீ யோக மரபில் சங்கல்பம் என்று கேட்டிருப்பாய். இது ஒரே விஷயம் வேறு வழியில் சொல்லப்படுகிறது. மனம் மாற்றப்படலாம், மனம் மறுவடிவமைக்கப்படலாம். இது உன் கையில் இருக்கிறது. அத்தியாயம் 11. நீ யார்? உன் உண்மையான அடையாளம். ஒரு நிமிடம் நிறுத்து. கண்ணை மூடு. உன் நெஞ்சு நுள் பார். அங்கே என்ன இருக்கிறது? ஒரு கேள்வி மட்டுமே இருக்கிறது. நான் யார்? நீ உன் பெயர் இல்லை, நீ உன் வேலை இல்லை, நீ உன் பழக்கங்கள் இல்லை. நீ ஒரு சக்தி, இந்த உடலில் வாழும் ஒரு அமர சக்தி. அந்த சக்தி என்ன செய்யும் என்று தெரியுமா? அது மேலே போக விரும்புகிறது, விரிய விரும்புகிறது, தெளிய விரும்புகிறது. ஆனால் நீ அதை கீழே இழுத்து வைக்கிறாய் ஒவ்வொரு முறையும். ஒரு நாள் வரும், நீ வயதாவாய், பின்னோக்கி திரும்புவாய். என்ன செய்தேன்? என்னவாக முடியும் என்று இருந்தேன், ஏன் அந்த சக்தியை வீணடித்தேன் என்று கேட்பாய். அன்று பதில் சொல்ல முடியாது. ஆனால் இன்று முடிவெடுக்கலாம். இன்றே, இப்போதே. இன்று நீ என்ன கற்றாய்? 1. உன் விந்து என்பது வெறும் இனவிருத்தி திரவம் மட்டுமல்ல, அது உடலின் இறுதி உயர் சாரம், ஓஜஸ். அது காக்கப்படும்போது மூளை, உள்சக்தி, ஆன்மீக விழிப்பு என அனைத்தும் கூடும் என்று பல மரபுகள் கூறுகிறன. 2. முதுகெலும்பு ஒரு ஆன்மீக ஏணி. சக்தி கீழேயே கசியாமல் மேலே நடத்தப்படும்போது மனிதன் உண்மையான விழிப்படைகிறான். 3. நீ விலங்கிலிருந்து வேறுபடுவது ஒரே ஒரு விஷயத்தில், கட்டுப்பாடு. ஆசை வருகிறது, ஆனால் அதற்கு அடிமையாவதா அதை வழி நடத்துவதா என்ற தேர்வு உன்னிடம் இருக்கிறது. 4. நவீன உலகம், தூண்டுதல் தரும் படங்கள், தொலைபேசி அடிமைத்தனம், தூண்டுதல் தரும் உணவு, இவையெல்லாம் உன் ஓஜஸை திருடுகிறன. விழிப்போடு பார். 5. மாற்றம் சாத்தியம். 21 நாட்களில், முதல் நாளிலிருந்தே. நீ தயாரா? இப்போது ஒரு முடிவெடு. வீடியோ பார்த்துவிட்டு மறந்து விடுவாயா, அல்லது இது உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாகுமா? 97% பேர் இதை பார்த்துவிட்டு தொடர்ந்து அதே பழக்கங்களில் வாழ்வார்கள். 3% பேர் இன்று தொடங்குவார்கள். நீ எந்த பக்கம்? இன்று இரவே ஒரு சிறிய முடிவெடு. தூக்கத்திற்கு முன்பு தொலைபேசியை வை. கண்களை மூடு. 5 மூச்சு எடு. உன்னை உணர். அது மட்டும் போதும் இன்றைக்கு. நாளை காலையில் கொஞ்சம் முன்பு எடு. 5 நிமிடம் மட்டும் அமைதியில் உட்கார். அது மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடி. 21 நாட்களில் நீ வேறொரு மனிதன். கீழே கமெண்டில் எழுது, நான் தயார். அந்த 2 வார்த்தைகளை எழுதுவது ஒரு சங்கல்பம், ஒரு உள்வாக்குறுதி. உன் மூளை அதை கேட்கும், உன் நரம்புகள் அதை பதிவு செய்யும். அல்லது எழுது 3%. நீ 97% கூட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு தயார் என்று சொல். இந்த வீடியோ உனக்கு உதவி இருந்தால் உன்னை போல் தேடும் ஒருவனிடம் ஷேர் செய். அவனும் அறியட்டும், அவனும் விழியட்டும். நீ ஒரு மோசமான சுழற்சியில் சிக்கி இருக்கிறாய் என்று தெரியும். ஆனால் சுழற்சி உடைக்கப்படலாம். நீ அதை உடைக்க முடியும். இன்று, இப்போதே. உன்னுள்ளே இருக்கும் ஒளியை கண்டுகொள். உன் சக்தியை திரும்பப் பெறு.